பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இங்கேருந்து ஷிம்லா சைட் சீயிங் கிளம்பிட்டேன். ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. கிளம்பி அப்படியே ஷிம்லா சைட் சீயிங் பார்த்துட்டு நம்ம அப்படியே சண்டிகர் நைட் ட்ராவல் பண்ணுறோம். Shimla government bus transports. So blue color, white and green. Local bus transportation. Himachal Road Transport Corporation. இன்னும் நம்ம 13 கிலோமீட்டர்ஸ் போனோம் குஃப்ரி ரீச் ஆகிறதுக்கு. குஃப்ரியில் ஃபேமஸே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங். நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா ஷிம்லா குஃப்ரியில் இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பருக்கு வந்து 2000 rupees கேட்குறாங்க. ஸோ நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்க அழகான வியூ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வேறு ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது தான். ஷிம்லாவில் ஷாப்பிங் பண்ண மால் ரோடு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு ஒரு 2-3 ஐட்டம் வாங்கிட்டு அப்படியே நம்ம சண்டிகருக்கு கிளம்புறோம். ஸோ ஷிம்லா மால் ரோடில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இங்கே கொஞ்சம் தூரம் போனால் லெஃப்ட்டில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ ஹிமாச்சல் டூரிசம் லிஃப்ட். ஸோ இங்கே லிஃப்ட் சர்வீஸ்க்கு 10 ரூபா கொடுத்து பே பண்ணிட்டு தான் போகணும் போகுதுங்க. ஸோ லிஃப்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்தோடனே அங்கேருந்து இந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த லிஃப்ட்டு போய் பிடிக்கணுங்க. எம்டிசி பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸாக பிடிச்சி போகிற மாதிரி நாங்கள் ஒரு லிஃப்ட்டாக பிடிச்சிட்டு போனோங்க. ஸோ இவர் தான் மால் ரோட்டில் பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு. என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்துருக்கீங்க சார்? இங்கே ஸ்வெட்டர், ஓகே, க்ளவுஸு, ஷூஸ். நீங்கள் மணலிக்கு எத்தனை டைம் இங்கே வரீங்க? ஃபஸ்ட் டைம். அப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சும்மா தான் சொல்கிறீங்க நீங்கள். ஷூஸு, ஸ்வெட்டரு, சாக்லேட்ஸு, பிஸ்கெட்டு, ஃப்ரூட் சாலடுன்ட்டு. கரெக்ட். ஆப்பிள். ஸோ சதீஷ் அம்பானியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ
இப்போதைக்கு சதீஷ் பர்ச்சேஸ் பண்ணியது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும். அண்டு இது ஓகேலண்ணா, இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மணி வந்து இந்த செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். யாருக்கு இந்த செயினை? அக்கா கோசம் ஸ்பெஷலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். மணியும் சதீஷும் பண்ணுற ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கூட தோற்றுருவாங்க போல இருக்குது. வேறு லெவலில் ஷாப்பிங் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுங்க, ஒய்ஃபுக்கு வாங்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வாங்கணும். ஒய்ஃபு கிட்ட இந்த செயின் வாங்கி கொடுத்து சதீஷ் வந்து நல்ல பேர் எடுக்கலான்னு பார்க்குறான். அங்கே போனால் டோஸ் தான் வாங்க போகிறேன்னு எனக்கு என்னமோ தோணுது. சார் நீ வீட்டில் கொடுத்துட்டு டோஸ் வாங்குறியா இல்லையான்னு எனக்கு சொல்லிவிடுண்ணா. இந்த செயின் வாங்குறதுக்கு இவனுங்க எதுக்கு ஷிம்லா மால் ரோட்டில் வந்து வாங்குறானுன்னு தெரில. இது நம்ம சென்னை கொளத்தூர்லேயே கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா, இந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட, இங்கே இருக்க கஸ்டமர் ஒருத்தர் கூட வரல. சென்னையிலேருந்து 2 இலிச்சாயம் வந்து 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்களா, அது நல்லபடியாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழிச்சு அதை நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். நான் எதையும் பார்க்கலாம், நீங்கள் எதனா பார்த்துட்டு சொல்லுங்களா. ஷாப்பிங் பாய்ஸ் ஷாப்பிங் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்கணுமா? இங்கே பாருங்கள், எங்களோட ஷாப்பிங் எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து அந்த மொனை தெரிது பார்த்தீங்களா, அது வரைக்கும் போவோம், பார்த்துட்டு வந்துடும், திருப்பி அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஷாப்பிங் ஓவர். இதுதான் எங்களோட ஷாப்பிங். இந்த கடை ஓகேவா? நாட் ஓகே. இந்த கடை ஓகேவா? ஸோ நல்லா க்ரௌடாக தான் இருக்குதுங்க. ஆனால் இங்கே வர ஜனங்க எல்லாம் நடந்து போயிருக்காங்களே தவிர யாரும் ஷாப்பிங் பண்ண மாதிரி இல்லை. நாங்கள் அதாவது ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஷாப்பிங் பண்ணுறது என்னவோ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தான். பட் அந்த வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தான். நம்ம சேனலில் போகிறதுக்கு ஒரு வீடியோ கிடச்சிருக்குது. எதுக்கு விடுவானே, ஒரு 5-6 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் சொல்லி தான் இதையும் நான் எடுத்து போடுறேன். எஸ், இது கொஞ்சம் ரேட் 700 இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. 2 பேரும் 2 கூட நீங்கள் எல்லாம் 400 ரேஞ்சில் எடுத்துருந்தானுங்க. நான் அவங்கள அப்படியே மைண்டை சேஞ்ச் பண்ணி 1500 கொண்டு வந்துட்டேன். இந்த கடைக்காரர் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம என்ன ஆர்டர் பண்ணிங்கன்னா கோல் கப்பா 5 பீசஸ் 1 குவான்டிட்டி பில்லு. கோல் கப்பானா பானிபூரின்னு நினைக்கிறேங்க. நான் ஆர்டர் பண்ணது பானிபூரி தான். அது வந்து இல்லை கோல் கப்பான்னு சொல்லுது. பில்லு ஃபுல்லாக கேட்டு அப்பா இது பார்த்தீங்கன்னா ஆலு டிக்கா. ஸோ இதில் வந்து ஆலு வச்சது ஃப்ரை பண்ணிவிட்டு க்ரீன் சட்னி, தயிர், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றி சர்வ் பண்ணுறாங்க.